ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். லன்ச் ரொட்டீன், சரிங்களா? இன்றைக்கி வீட்டில் எந்த ஒரு காயுமே இல்லை, வெறும் இந்த கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காய் நமக்கு அந்த காய்கறிலாம் இல்லாத நேரத்தில், இந்த பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய்லாம், முருங்காய் இல்லாத நேரத்தில் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரியாணி தான் பண்ணிவிடுவேன். ஒன்று குஸ்கா பண்ணிடுவேன், இல்லாட்டி மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிடுவேன். அவ்வளோதான். சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிள்ளைங்களை வேறு போய் கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். தக்காளி வேறு கம்மியாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வெங்காயம் மட்டும் ஒரு 3 எடுத்து வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்குமே முன்னாடி வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். தக்காளி என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி அரைச்சி சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரக சம்பா பிரியாணிலாம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், அந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா எல்லாத்தையுமே அரைச்சி சேர்ப்பாங்க இல்லையா? சரி, நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், கூட தக்காளியும் சேர்த்து அரைச்சி போட்டுருவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இருந்தது ஒரு 2 குட்டி தக்காளி, அவ்வளோதான். சரி, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு நறுக்கும் போது தான் இதெல்லாம் தோணும், ஓகே நம்ம இன்றைக்கி இப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக தான் நறுக்கின தக்காளி. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க பெருசு பெருசாக வெட்டி வச்சுட்டேன், அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு முறை மீல் மேக்கர் 65 மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் இப்போலாம் மீல் மேக்கர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிடுறது. ஆல்ரெடி மீல் மேக்கர் என்ன பண்ணிட்டேன், ஊற வச்சுட்டேன். நான் எல்லாருமே அந்த வெது வெதுப்பான தண்ணியில், சுடு தண்ணியில் ஊற வைப்பாங்க. நான் நார்மல் வாட்டர் தான் எப்போவுமே ஊற வைப்பேன். அதுவே நல்லா பஸ்ஸுன்னு ஊறிடுது அதில். அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அரிசியுமே ஊற வச்சுட்டு இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸில் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருதா, பர்த்டேஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்லாம் வரதுனால நம்ம நார்மல் ரைஸ்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும், நம்ம சுட சுட சாப்பிடும்போது இந்த பிரியாணி சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் எந்த மசாலா தூளுமே ஆட் பண்ண மாட்டேன். இந்த கரம் மசாலா, அந்த கரம் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், அவ்வளோதான். சைடிஷ்க்கு முட்டை பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி எப்பவும் போல், அவ்வளோதான். சரி, முட்டையை அடுப்பில் வச்சுட்டு பார்த்தா முட்டையை வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சேன், ஸ்டவ்வை பற்ற வைக்கல. அதுக்கப்புறம் தான் அதை ஆன் பண்ணினேன் நான். சரி, அந்த கேப்பில் எல்லாமே ரெடி பண்ண, நான் இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்த வேலைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது தான், ஒரு வேலை பார்த்தோன்னா அதிலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது எனக்கு என்ன தெரியலையே பழக்கமாகிடுச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சூடாக இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி, தயிர் ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு குக்கரை ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், முட்டையை பற்ற வைக்க வெளியடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணுவோம் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா இதுக்கு 1 ஹவர் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் நான், அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருந்துடலாம்ல, அதனால். அவ்வளோதான். முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா நம்ம நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் யாரும் நெய் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க, அதனால் நான் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, கொத்தமல்லி வேறு என்கிட்ட கிடையாது. அதனால தான் புதினா என்ன பண்ணேன், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே சரி, தயிர் பச்சடிக்கு உப்பு முன்னாடியே போட்டுறாதீங்க, தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி வைங்க, சரிங்களா? நம்ம அப்படி முன்னாடியே உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் இருக்கு இல்லையா, இது நான் வாங்கி கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆகுது. நல்லா சூப்பராக உழைக்குது. பிளாஸ்டிக் தான் இது, ஆனால் நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி இந்த கரம் மசாலா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் இந்த இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் இதில் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, மஞ்சள் தூளை போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இதை வாஷ் பண்ணால் கூட அந்த கலர் போகவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பெப்பருமே அதில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸ் எல்லாமே தேய்ச்சோன்னா அழுக்கும் உடனே போயிடுது, அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, என்னோடய கிச்சனில் வென்டிலேஷன் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அப்பப்போ ஆகிடும். அதை மட்டும் தொடச்சி விட்டுட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே நான் ஒரு வேலைக்கு தான் செய்கிறேன். அதாவது ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அந்த
கற்பாசி அது ஒன்று அதையுமே கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் கடைக்கெல்லாம் போனாலே போதும், மேக்ஸிமம் வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். மராத்தி மூக்கு இருக்கும், அன்னாசி பூ இருக்கும், இன்னும் எதுதோலாம் இருக்கும். எதெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து போடலாமா என்னென்னு கூட எனக்கு தெரியலை. இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டு போட போகிறப்போ இந்த பொருளாக வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கோ அதுக்குன்னு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவேன். பாருங்கள், அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தூக்கி அந்த செல்ஃபில் வச்சுருவேன். அவ்வளோதான், நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் நமக்கு அது. அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி சொன்னோம். நான் கல்யாணம் புதுசில் வந்தப்போ இந்த நார்மலாக வந்து ஊறுகாய் டப்பாலாம் இருக்கும்ல பிளாஸ்டிக்கில், அந்த ஆச்சி ஊறுகாலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இதில் தான் வந்து கடுகு அது இதுன்னு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. இதுவும் வச்சுருந்தாங்க. இது வந்து மேலே பரணை மேலே வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு வரும்போது தான், அதாவது இந்த வீட்டுக்கு வரும்போது தான் இதை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டியில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் அப்பத்துலேருந்து அஞ்சரை பெட்டி தான். ஆனால் இங்கே வந்து இது அப்படியே பத்திரமா வச்சுருந்துருக்குறாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரே பொருள் வந்து எல்லா பொருளுமே வந்து ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருவோன்னு அதை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன் சரிங்களா, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புதினாவை இது கூட ஆட் பண்ணிடுவேன். மீதி பாதி புதினாவை என்ன பண்ணுவேன், இது கூட சேர்த்தே வதக்கிடுவேன். மீதி பாதி புதினாவை வந்து அரைச்சிருவேன். அப்படி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். சமைக்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் வந்து ஃபைனலாக வந்து டேஸ்ட்டெல்லாம் எப்போவும் செய்கிற மாதிரி தான் வரும், நல்லா தான் இருக்கும். ஓகே, அதை அரைச்சிடலாம் இந்த வதங்குற டைமில் சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு ஜாரில் மாற்றி நான் பாட்டுக்கு அரைக்க போயிட்டேன். அந்த ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, அந்த 2 தக்காளி, குட்டி தக்காளி இருந்துச்சு இல்லையா, அது அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த டிப் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி முட்டையும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டனால அதுக்குமே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அதை அரைக்கும்போது செம்ம ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம ராவாக அரைக்கிறோம்ல அதில், அதனால் நல்லா அரைப்பட்டுட்டான்னு திறந்து பார்க்கும்போது அவ்வளோ நெடியாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சுத்தமாக கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. அந்த மதியான டைம்லாம் சமைக்கும்போது அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் சமைச்சு தான் ஆகணும், சாப்பிட்ணும்ல, அதுக்காகவே நின்று சமைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதையும் ஒரு பக்கம் வதக்கி விட்டுட்டே இருந்தேன். இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் வதங்கினாப்பில் இருக்கும், ஒரு பக்கம் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாகவே இருக்கும் வெங்காயம். நல்லா அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரமாக ஊறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி அதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம மீல் மேக்கர் யூஸ் பண்ணும்போது அதை நல்லா பிழிஞ்சிக்கணும் சரிங்களா, இல்லாட்டி தண்ணியோடு இருக்கும் நமக்கு. நல்லா பிழிஞ்சு அதையும் எடுத்துக்கிட்டேன். மீல் மேக்கர் வந்து நிறைய பேர் வந்து கிரேவி பண்ணலாம், குருமா பண்ணலாம், அது இதுன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து இந்த பிரியாணி மட்டும் தான் பண்ணியிருக்கேன் மீல் மேக்கரில். சரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 65 ஒரு முறை ட்ரை பண்ணேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது சாப்பிட்டா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும்னு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அது சாப்பிட்டு பார்த்தா எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டும் வரல, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் சரி அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுமே, பொறிக்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த பக்கம் வெங்காயமும் வந்து வதங்கிட்டு இருக்கேன்டா இவ்வளோ நேரம் வதங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி புதினாவை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா குக்கரில் தானே சமைக்க போகிறோம். குக்கரில் சமைக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு வதங்குதா என்னென்னு கூட நான் பார்க்க மாட்டேங்க, அப்படியே இது பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருந்துருவேன், அவ்வளோதான். புதினாவில் நம்ம முன்னாடியே சேர்க்கும் போது அது நல்லா வாசமாக இருக்கும் சரிங்களா. அதனால் எப்போவுமே சரி இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம் அது மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் புதினாவெலாம் முன்னாடியே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகாய் தூள்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் வந்து முன்னாடியே சேர்த்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா நான் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வர வச்சுருக்கேன், அதுவே நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ரா ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராது. அவ்வளோதான், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சரிங்களா, ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா வதங்கும். என்ன ஒன்று கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு வேலை, அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எதனா வெஜிடபிள்ஸ்லாம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம்.
கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி அது எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணேன், வெறும் மீல் மேக்கர் மட்டும்தான். சரி ஜாரை கவுத்து அதை உள்ளே கொட்டிடலான்னு பார்த்தா அது நான் உள்ளே போவேனா அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வலிச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதை நல்லா வலிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அலசிக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஒட்டிகிட்டு இருந்துச்சு அதில். அதையும் லைட்டாக அலசி என்ன பண்ணிக்கிட்டேன், இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா தான் இருக்குது. நல்லா மசாலா கிரேவி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி அரைச்சிலாம் சேர்க்கும் போது. ஓகே, அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தயிர்லாம் ஆட் பண்ணுறாங்க. தயிர், லெமனு அதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தோணுச்சுன்னா ஆட் பண்ணுவேன், இல்லாட்டி ஆட் பண்ண மாட்டேன். அது மாதிரிலாம் பண்ணுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தது சரி கொஞ்சம் தயிர் தான் ஊற்றுவோமே சொல்லிட்டு அப்புறம் அதையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக. அவ்வளோதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்யும்போது வேலை டப்புன்னு முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் நமக்கு இந்த குக்கரில் அமைஞ்சது தெரியுங்களா. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ஏன்னா விசிலும் டக்குன்னு அடிச்சிட்டு சொல்லிட்டு சரி சால்ட்டு சேர்த்துடலாம் தயிர் பச்சடியில் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நார்மலாக வந்து தயிர் பச்சடிலாம் செய்யும்போது ஸ்பூனில் தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது வெங்காயத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் ஏடா மாதிரி வெட்டி வச்சுட்டேன் அவசரத்தில். அதனால் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உப்புலாம் செக் பண்ணி உரமாக வச்சுட்டேன். அவ்வளோதான். தயிர் பச்சடி ரெடி. முட்டையும் வந்து பாயில் ஆகிட்டு அதுவும் ரெடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மீன் மேக்கர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுதான் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. தக்காளி இன்னும் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தக்காளி தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் நமக்கு நல்ல மசாலாவோட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த அளவுக்குள்ள தான் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 1க்கு 1.5 கணக்குக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி அளவு தண்ணியோடு சேர்த்து தான் அளவு தண்ணியில் தான் நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதனால் அப்படி மொத்தமாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சதுமே நான் வந்து மூடி வச்சுருவேன், குக்கரை மூடி வச்சுருவேன். அதனால் தண்ணி ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை காரம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமே அது மாதிரி தான் சரிங்களா. உப்பு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி போடுங்க சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு என்ன சாப்பாடு இன்னும் வெந்தே வரல, வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து விசில் அடிச்சதுக்கப்புறம் அந்த ஏர்லாம் போனதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நமக்கு இது வந்து லைட்டாக கொதி வரணும். அவ்வளோதான். கொதி வந்துச்சுனாலே நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி தான் இல்லையா. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பிரியாணின்ற கணக்கே வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, செஞ்சால் மட்டும் சுட சுட சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான். ஆனால் வந்து மீன் மேக்கர் பிரியாணி செய்கிறேன்னா அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது யாருக்கும். நம்ம தான் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காய் இல்லைன்றதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கேபிலாம் முந்தைய நைட்டே வந்து அதை பார்த்துட்டு அம்மா நாளைக்கு பிரியாணி செய்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். பிரியாணி நம்ம செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆமாம் கேபி வெஜ் பிரியாணி சொன்னது தான். அம்மம்மா ப்ளீஸ்மா அது மட்டும் செய்யாதம்மா அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது, அவனுக்கு இந்த சிக்கன் மேலே தான் ஒரு கண்ணு அவனுக்கு எப்போவுமே. சரி அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வேறு உப்பு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உப்பு கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. சரி எந்த சமையல் பண்ணாலுமே சரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், குக்கரை மூடினேன். நான் மூடிட்டு ஒரு கரெக்டாக வந்து ஒரு 2 விசில் வந்தாலே போதும் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சா, சரி அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு, அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சிடாதீங்க, அந்த பாட்டில் வந்து உருகி போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், அந்த ஹீட்லேருந்து அது உருகிடும். அப்புறம் இவ்வளோ நேரம் சமைச்சிட ரொம்ப டயர்டாகிட்டு ரொம்ப வெக்கையாக வர இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த நன்னாரி சர்பத் போட்டு வச்சுருந்தேன், லெமன்லாம் போட்டு அதை கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன மிதக்குது அப்படின்னா சப்ஜா விதைகள் இருக்குல்ல, அதுதான். இது போட்டு ஒரு சிப்பு ஒரு சிப் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு இந்த அதெல்லாம் பெருசாகவே தெரியாதுல்ல. சில்லுன்னு எதனா ஒன்று நம்ம தொண்டைக்குள்ளே இறங்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் வர வர அப்படியே ஒவ்வொரு பாத்திரத்தையுமே லைனாக விளக்கியும் வச்சுட்டேன் நான். இந்த சம்மர் டைம் அப்படின்றதுனால தண்ணிக்கு வேறு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. இதுக்குன்னே வந்து டக்கு டக்குன்னு தண்ணி வரும்போதே எல்லா வேலையும் முடிச்சிட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிலமையாக இருக்குது இப்போலாம். அவ்வளோதான், விசிலும் வந்துட்டு இதில் ஒரு 2 விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரும் போனதுக்கப்புறமா திறந்து பார்த்தா சூப்பராக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. எப்போவுமே சரி, ஒரு குக்கரில் வந்து நம்ம ஒரு ரைஸ் ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே குக்கர்லேயே விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அப்படியே நம்ம அடுத்த வேளை நம்ம அதை சூடு ஆறதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது எப்படி இருக்கும்னா நமக்கு அப்படியே ஒரு கேக் மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். நான் ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. ஏன்னா எனக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குமே, அதுக்காக தான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அதுவே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நெய்யாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி, அதை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இது பண்ணேன், எப்படி இருக்குது ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்களை வேற போய் கூப்பிட போகணுமா, அதனால் நான் போய் அதை அந்த விசில் அடித்த கேப்பில் போய்ட்டு நான் அப்படியே கடகன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், பிள்ளைங்களை கூப்பிட போகணுமே அப்படின்ட்டு. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா. நார்மல் ரைஸில் செய்யும்போது நமக்கு இந்த அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.5 போதும் தான், சரிங்களா. அதுபோல் 2 விசில் வைங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 3 விசில் 4 விசில்லாம் போயிட்டுன்னா அது நல்லா குலைவாக வந்துடும். கொஞ்சம் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. தண்ணியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் அந்த பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், சரிங்களா. அதுவுமே நான் கொட்டும்போது பார்த்து பார்த்து கொட்டுவேன், ஏன்னா பாதி சாதம் கீழே போயிடுமோன்ட்டுலாம் பயம்லாம் இருக்கும். ஏன்னா அது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன் நான், அதனால தான். அவ்வளோதான். அப்புறம் நல்லா சூப்பராக அது வந்து வேறு பாத்திரத்துக்கும் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. அடி பிடிக்கவே பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த குக்கர்லாம் அந்த பிரியாணி பண்ணி ஒரு டைம் 2 டைம் அடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கல்யாணம் புதுசில். ஒரு டைம் தான் நினைக்கிறேன் அதுவே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டல, அதுக்கப்புறம் அதை மாற்றிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த பிரியாணிலாம் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்குமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் எப்பவுமே சூடாக சாப்பிட்ருவேன் நான். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சூடாக சாப்பிட்றது. கேபி தான் வந்ததுமே, என்னம்மா இந்த பிரியாணி அம்மா பண்ணி வச்சுருன்னு கேட்டான். நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். சரி வந்து மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, முட்டை இருக்கு இல்லையா, முட்டை வந்து பசங்களுக்கு வந்து அப்படியே நார்மலாக பாயில் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அது கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி, மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, அதை நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அது இடத்துல எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். கேபி உள்ளதுமே இந்த பிரியாணியம்மா செஞ்சேன் அப்படின்னா, ஆனால் சாப்பிட்டான், நல்லா தான் சாப்பிட்டான். ஆபிக்கு வந்து கிளாஸில் அவங்க மிஸ் வந்து அவளுக்கு லாஸ்ட்டு டே, அதனால் அவளுக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க சாக்லேட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குலாம் டெய்லி கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்க முடியுமா சொல்லுங்கள். ஆனால் அபிலாம் ரொம்ப ரொம்ப லக்கி. கேபிலாம் அவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சாக்லேட் இது மாதிரி எதனா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து 2 முட்டை பிள்ளைங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன். மீதி 2 முட்டையை இவங்களுக்காக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே வந்து குப்பையை வந்து எப்படி டஸ்ட்பினில் போடுவேன் அப்படின்னா, அடிக்கடி கீழே குனிஞ்சு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முறத்தை என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டவ் இருக்குல்ல, அந்த ஸ்டவ்வுக்கு இடையில ஸ்டவ்வுக்கும் அந்த கடப்பாக்களுக்கும் சின்ன கேப் இருக்கும்ல, அதில் வந்து அந்த முறத்தை உள்ள சொருகி வச்சுருவேன். அதில் வச்சதுமே அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் அதில் போட்டுக்குவேன். அந்த ஓடு, காய்கறி, தோல் எல்லாத்தையுமே அப்படி தான் போட்டு கட் பண்ணுவேன் நான். மொத்தமாக குப்பை அதில் சேர்ந்ததுமே அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் கொட்டிடுவேன். அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த முட்டை வேக வைக்கும்போது மட்டும் அது வெடிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, கொஞ்சம் முட்டை லைட்டாக வெளியே வந்துடும்ல, அப்படியே குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி வெளியே வந்து நிற்கும். அது எப்படி தான் ஸ்கிப் பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை முட்டை ஃபால்ட்டாக இருக்குமா, ஒன்றுமே தெரியல. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 4 முட்டையும் கடன்னு உரித்து வச்சுட்டு நான் அப்படிக்க அந்த முட்டை மசாலா இருக்கு இல்லையா, முட்டை ஃப்ரை அது வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த முட்டை ஃப்ரையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதையுமே எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கெல்லாமே இந்த முட்டை ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 முட்டையை வந்து மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அந்த 2 முட்டைக்கு மட்டும் நான் அளவு சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் 4, 5, 6 எத்தனை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம 2 முட்டை தானே செய்ய போகிறோம். ஃபுல்லாக மேலே வந்து கோட்டிங் மட்டும் தான் கொடுப்பேன் அதனால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்கு இல்லையா, ரீஃபண்ட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதில் நான் லைட்டாக தண்ணியும் தெளித்து ஆட் பண்ணிக்குவேன். நம்ம வந்து இந்த எண்ணெயில் ஊற்றி இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டையிலேருந்து அந்த மசாலா ஐட்டம்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகே, அது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குழியை தோண்டிடும்னு சொல்லிட்டு அது குழியை தோண்டிகிட்டு இருந்தேன். இல்லாட்டி எண்ணெய் வந்து முட்டை கிட்ட போயிடும் அப்படின்ட்டு முட்டையுமே 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு குட்டி பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் தான் இருக்கும். ஏன்னா வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் லைட்டாக மேலே தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சா, அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல அதில், அதுக்கப்புறம் அது லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. இன்னும் ரொம்ப திக்காக இருந்துச்சு. சரி, நிறைய எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் அதில் லைட்டாக தெளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மசாலாவெல்லாம் அந்த முட்டை மேலே தடவி நான் படுக்க வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பில், சாரி அந்த பேனில். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான வேலை, இந்த முட்டை ஃப்ரை. அவங்க வந்து என்ன சைட் டிஷ்க்கு எதுவுமே இல்லைன்னு கேட்டால் முட்டை ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான், அவங்களும் அமைதியாகிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த பக்கம், அதுக்கப்புறம் அது மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போடணும் 2 மினிட்ஸில். அந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். அதுவும் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணணும், சரிங்களா? ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் உடனே அந்த மசாலா வந்து கருகி போயிடும். அதனால் சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேம் போதும், ஓகேங்களா? இதை வந்து டக்குன்னு வந்து திருப்பிட்டேன் நான், அதனால் வந்து அது ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது இப்போ தான் பண்ணுறீங்க, அவசரத்துக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது செம்ம வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கலாம், அதனால் அது வந்து கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்லேயே வருமா, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை ஃப்ரையும் இங்கே ரெடி. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுத்துட போகிறேன். ஏன்னா மணி வந்து 1-1:30 கிட்ட ஆகிட்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து அந்த மீல் மேக்கர் பிரியாணி, அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரையும் வச்சு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும், அப்புறம் தயிர் பச்சடி, நீங்களும் இந்த மாதிரி காம்போ ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வேலையுமே ரொம்ப டக்குன்னு முடியும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். காய்கறி இல்லாத நேரத்தில் வந்து எனக்கு ஒரு பயமே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம எதுனா பிரியாணி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியாக விட்டுருவேன், அதை சல்டாக விட்டுருவேன். அவ்வளோதான். சூப்பரான லஞ்ச் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபி என்கிட்ட வந்துட்டு, அபி எப்போவுமே அப்படி தான், அம்மா ஐ லவ் யூமா அப்படின்பா. அதை காமிச்சிட்டு நானும் அதை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. அதே முட்டி தான் முட்டுட்ருப்பா, நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் லவ் யூ அபி, தேங்க்யூன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போவாள் இந்த இடத்த விட்டுட்டு. அப்புறம் அவ்வளோதான், அந்த பலூன் வச்சுட்டு மறுபடியும் காற்றெல்லாம் போக வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா. சரி, ஓகே, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மீதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.